I welcome Mr. Ramki. Give a big hand to our artist, Mr. Ramki. He's coming. Please come, sir. Thank you, sir. Very good, sir. Once again, good evening, everybody. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் நம்ம டைரக்டர் மிஸ்டர் தங்கப்பழம் வந்து சில கருத்துக்களை சொல்லிட்டாருங்க ஏற்கனவே. அடுத்து நம்ம டைரக்டர் மிஸ்டர் தங்கர்பச்சன் சார் வராங்க. அவர் வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சினிமா ஒரு உணர்ச்சி பூர்வமாக எடுக்கிறதுல ஒரு தலை சிறந்த டைரக்டர்னு யாருன்னு சொன்னால் மிஸ்டர் தங்கர்பச்சன் சார் தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய ஒரு ஃபிலிமே உங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க. 9 ரூபா நோட்டு, அழகி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த படத்தில் உணர்வுகள் மட்டும்தான் விளையாடும். வேற மீது படத்துலலாம் ஆக்ஷன் எல்லாம் இருக்கும். பட் இவர் படத்தில் அந்த உணர்ச்சியே ஒரு ஆக்ஷனாக காட்டுவார். நான் சொல்றதா இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு களவாடிய பொழுதுகள்ட்டு. அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா நெஞ்சில அவ்வளவு அழுத்தமான ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த அளவுக்கு அந்த படத்தினுடைய ஒரு சீனும் இருக்கு. அவ்வளவு விரைவில் தீபாவளிக்கு அப்புறம் வரக்கூடிய படம் அது. அவருடைய டைரக்ஷன் ஒரு ரொம்ப முக்கியமான படம். ஸோ அந்த மாதிரி சினிமா துறையிலையும் அறிவுபூர்வமாகவும் உணர்ச்சிகரமாகவும் படங்கள் எடுக்கல திறந்த டைரக்டர் தங்கர்பச்சன் அவர்கள். அவர் இப்போ அடுத்து நம்மளுக்கு பேச வராரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய கிளிப்பிங்ஸ் ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. எவ்வளோ நேரம் ஓடுது இது? அவர் ஸ்டேஜ் வரும்போது மியூசிக் போடுறேன். மியூசிக் இதான் டைரக்டர் தங்கர்பச்சனுடைய பாடல். இந்த பாடல்ல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு உணர்ச்சிகள் இருக்குன்னு. வெறும் காதல்ல வந்து சாதாரணமா காட்ட மாட்டாரு, எல்லாமே உணர்வுபூர்வமான. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு இடத்துல இருந்து எல்லா படத்தையும் இந்த அழகி மாதிரி இருக்குமா, இந்த அழகியோட அதிகமா இருக்குமா தான் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மக்களால் ரொம்ப சிறப்பு பெற்ற படம் அது. அடுத்ததாக மிஸ்டர் தங்கர்பச்சன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அவர் கௌரவிக்கிறது கூட வேண்டாங்கிறார். நாங்க யார் ஸ்டேஜுக்கு வந்தாலும் கௌரவிக்காம விட மாட்டோம். மிஸ்டர் நந்தகோபால் அவரு தங்கர்பச்சன் சார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறார். அனைவருக்கும் வணக்கங்க. நாங்கள் தான் லைட்டு சவுண்ட் எல்லாம் போட்டு உங்களை மிரட்டுறோம்.
அப்படின்னு சொன்னதால தான் நான் அந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கிட்டேன். திரைப்படம் 100 ஆண்டுகள் கடந்த நிலையில் ஒரு திரைப்பட கல்லூரியில் அதே ஒரு பாடமாக படித்து அதே ஒரு படிப்பாக ஏற்றுக்கிட்டு படித்து தான் நாங்களாம் படம் செய்தோம். பொதுவாக சினிமாவை பொழுது போகிறதுக்காக போய் பார்க்குற உங்களை போன்றவர்களுக்கு இடையில் நானும் அப்படி தான் இருந்தேன், உங்களோட இடத்துல தான் இருந்தேன். எனக்கும் சினிமாங்கிறது எனக்கு உலகத்தில் எதுவுமே தேவையில்லை, சினிமா இருந்தால் போதும் அப்படி இருந்த ஒரு சிறுவனாக தான் இருந்தேன். ஒன்றும் படிக்காத ஒரு விவசாய குடும்பம். ஒரு 4-5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அந்த செருப்பு கூட இல்லாத அந்த காலோட, அப்போ வெளிச்சம் கூட இருக்காது, தார் ரோடெலாம் கிடையாது, வெறும் கல்லாக தான் இருக்கும், அந்த கிராவல் கல், அதில் நடந்து போய் தான் பார்க்கணும். அது ஒரு நாளைக்கு 2 படங்கள் போட்டி போட்டு பார்க்கணும். நான் பார்க்காத படமே இருக்காது. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, சினிமா ஒரு வெறி பிடிச்சு பார்த்த ஒரு கூட்டத்தில் நான் ஒருத்தன். திரைப்பட கல்லூரியில் இது திரைப்படத்தை ஒரு படிப்பாக படிக்கணுங்கிறதுக்காக போனப்போ அங்கே அந்த வகுப்பு தொடங்கினது எங்கன்னா, எங்களுடைய ராம்கி இருக்கார், எனக்கு 1 ஆண்டு முன்னாடி படித்தார் ராம்கி. அதுக்கு ஆண்டு நானும் அவரோட தான் நான் அந்த நேர்காணல் இன்டர்வியூக்கு போயிருந்தேன். எனக்கு கிடைக்கல அதுக்கு ஆண்டு, இல்லாட்டா அவரோடய சேர்ந்து நான் படிச்சிருப்பேன். மறுபடியும் விடாமல் முயற்சியில் அடுத்த ஆண்டு நான் சேர்ந்தேன். அப்போ எங்களுக்கு வகுப்புங்கிறது, நான் அந்த முதல் வகுப்புன்னு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு திரையரங்கம் தான். அங்கே தான் என்னை அனுப்பிச்சாங்க, உள்ளே போ, கிளாஸ் இருக்கு போ அப்படின்னாங்க. போனால் அங்கே அது ஒரு தியேட்டர். உள்ளே போகும்போது ஒரு படம் ஓடிக்கிட்டு இருந்தது. இருட்டாக தானே இருக்கும். உள்ளே போனால் எங்கே உட்காரது என்னன்னு தெரியல, தட்டு மாதிரி போய் உட்காந்தேன். பார்த்தா அந்த படம் எனக்கு தெரியாத மொழியில் ஓடிக்கிட்டு இருக்கேன். கீழே இங்கிலீஷில் வேற அந்த சப்டைட்டிலில் போய்கிட்டு இருக்கு படம். அப்புறம் கொஞ்சம் புரியல, ஏன்னா நமக்கு ஒன்று எழுத்து படிக்கிறதா படத்தை பார்க்குறதா, ஏற்கனவே மொழி புரியல, அதில் இங்கிலீஷும் நம்ம கொஞ்சம் தடுமாற்றம். இதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே படம் போயிடுது. ஒரு கட்டத்தில் ஒரு 5-6 நிமிடங்களுக்கு பிறகு அந்த படத்துக்குள்ளே நான் போயிட்டேன். படம் ஒரு என்னன்னா, அந்த 2 மணி நேரம் வாழ்க்கையில் மிக முக்கியமான நேரம் எனக்கு. வெளியில் வர முடியல. ஏன்னா அந்த படத்துக்குள்ளே ஒரு சண்டை காட்சி இல்லை. அதாவது நான் எப்படி ஆளுனா, அதிக சண்டை அதில் இருக்கோ. 2 படம் ஓடுது. எங்கள் ஊரில் 2 சினிமா கொட்டா இருந்தது. அந்த ஓடை, எங்கள் ஊரில் ஒரு ஓடை இருக்கும், அந்த ஓடைக்கு அந்த பக்கம் இருக்கிறது ஒரு கொட்டா, அதுக்கு அடுத்து இந்த பக்கம். இதில் எதில் 4 சண்டை இருக்குது 3 சண்டை இருக்குன்னா 4 இருக்கிறதா முதல்ல போகிறது. அது சும்மா தள்ளி விடுறதா இருந்தால் கூட பரவாயில்ல, அது ஒரு சண்டையாக கணக்கு வச்சுக்கோ. நாங்கள் சண்டை கிடையாது, பாட்டு கிடையாது, நகைச்சுவை கிடையாது. நகைச்சுவைன்னா அது ஒரு கூட்டத்தை எப்போவுமே வச்சுக்கிட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அதுவும் கிடையாது. அப்போ இதில் யார் இருக்கான்னா, ஒரு சிறுவன், ஒரு 6 வயசு பையன், அவனுடைய அப்பா, அவ்வளோதான். ஒரு சைக்கிள், இவ்வளோதான் அவனுடைய குடும்பம். இந்த படம் எனக்கு என்ன, நான் திரையில் இருக்கேன். அது ஒரு இட்டாலி படம், பைசைக்கிள் தீவ்ஸுங்கிற விட்டோரியோ டெசிகா. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு டெசிகா அந்த படத்தை எடுத்தார். அந்த 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒரு குடும்பம் அது. அதில் ஒரு குடும்பம் படுற ஒரு கஷ்டம்தான். அதில் என்னென்னா, அந்த குடும்பத்துக்கு ஒரு வேலை இருந்தால் அப்பாவுக்கு அந்த குடும்பம் பிழைக்கும். அந்த வேலை வேணுன்னா ஒரு சைக்கிள் வேணும். சைக்கிள் கிடையாது. இத்தாலியில் குளிர் நாடு அது. அப்போ அவங்க வீட்டில் இருந்த படுக்கை, அந்த மெத்தையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் விற்று ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பழைய சைக்கிள் வாங்குறாங்க. ஏன் அந்த சைக்கிள்னா, அந்த சைக்கிளில் தான் போஸ்டர் ஒட்டி அந்த குடும்பம் வாழணும். அந்த போஸ்டர் ஒட்டான், சினிமா போஸ்டர் ஒட்டுறதுக்கான வேலையை அவங்க அப்பாவுக்கு தரப்புறாங்க. அதுக்காக அந்த சைக்கிள் வாங்கியாச்சு. இப்போ குடும்பத்துக்கு பெரிய மகிழ்ச்சி. அந்த பையன் இதுதான். இந்த பையனை எங்கே கொண்டு போகிறாங்கன்னா, கொண்டு போய் ஒரு பெட்ரோல் பங்க்கில் வேலை. காலைல விடுவார், சாயந்தரம் அவன் தயாராக இருப்பான். அப்பா போஸ்ட்லாம் முடிச்சு வரும்போது 2 பேரும் வருவாங்க. இதுதான் படம். இதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த படம் என்ன ரொம்ப பாதிக்க வச்சிச்சு. நான் அழுதேன். மொழி தெரியாது, ஒன்றும் தெரியாது. இத்தாலி மொழி அவனுக்கு தெரியும்.
பிறகு ஒரு 10 நிமிடம் மறுபடியும் இன்னொரு படம். உடனே ராம்கேக்கு தெரியும் 5-6 படங்கள்லாம் நாங்கள் பார்ப்போம் ஒரு நாளைக்கு. அடுத்த படம் அதுல பார்த்தீங்கன்னா அதுவும் மொழி தெரியல, அது ஒரு பெங்காலி படம். அதுலயும் இதே மாதிரி இங்கிலீஷ் சப்டைட்டில். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன், அவனுடைய அக்கா, ஒரு பாட்டி, அவ்வளவுதான். அவங்க அம்மா, ஒரு குடும்பம், அவ்வளவுதான். அதுவும் நானே இருக்கேன். அந்த திரையில இருக்கிற பையன் நான் தான், அந்த அப்பு நான் தான். துர்கா என்னுடைய அக்காவா இருக்கா. அப்ப அந்த சினிமாவிலையும் பாட்டு, சண்டை, நகைச்சுவை எதுவுமே கிடையாது. இந்த 2 படங்களும் எப்போ எடுத்ததுன்னு நான் பார்க்குறேன். அப்ப சொல்றாங்க படம் முடிஞ்ச உடனே, முதல் பார்த்த பைசிக்கிள் தீவ்ஸ்ங்கிற படம் 1948. 48. இப்ப என்னாச்சு, 65 ஆண்டுகள் ஆச்சு. அடுத்து வந்த பதேர் பாஞ்சாலி 54 எடுக்கப்பட்ட படம். இது ரெண்டுலயுமே எதுவுமே ஒரு பொழுதுபோக்கு நீங்க சொல்ற படம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த 2 படம் பார்த்த பிறகு எனக்கு உடம்பு காய்ச்சலே வந்துச்சு. அப்ப இவ்வளவு காலம் சினிமான்னு உன்னை சொல்லி நம்மளை ஏமாத்திருக்காங்க, அதுதான் எனக்கு தோணுச்சு. நான் ஒரு தீவிரமான, அங்க கூட ஏதோ ரஜினிகாந்த் காட்டினோடனே ஒருத்தர் கை தட்டினார். இப்ப அந்த மனநிலை நானும் இருந்தாங்க. அப்ப நான் உள்ள போகும்போது என்னுடைய நோட்டுல எம்ஜிஆர் நவரத்னம், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நவரத்னம் படத்துடைய எம்ஜிஆருடைய ஒரு படத்தை ஒட்டிக்கிட்டு தான் நான் போனேன். ஏன்னா அது பெருமையா நான் உள்ள போனேன். இன்னைக்கு நான் எம்ஜிஆர் ரசிகன் தான், அது வேற. ஆனா எம்ஜிஆர் கிட்டே நான் என்ன எடுத்துக்கிட்டேங்கிறது